வேதாவோட அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. அதில் விக்ரமோட அப்பாவும் இருக்கார். இப்போ என்ன பண்ணலான்னா, நான் ஒரு ஐடியா தரேன், அதை நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே காவேரி அவங்க வீட்டுக்கார் கேட்குறாங்க. எனக்கு என்னென்னா, அவங்க வரட்டும், வரும்போது சோப்பு தண்ணியை ஊற்றிடுவோம். அப்போது வேதாவை காப்பாற்ற சொல்லுவோம். அப்படி காப்பாற்றினா கண்டிப்பாக எங்கள் அக்கா ரொம்ப நல்ல மருமகன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி, அப்போ அப்படியே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. வேண்டாம், வயசானவங்க ஏதாவது ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. இங்கே பாரு வேதா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து பிளான்லாம் போட்டுட்டோன்னே தண்ணியை நல்லா வர வழியில் அப்படியே ஊற்றுறாரு. ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றுங்க சம்மந்தி, என்ன இப்படி ஊற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அப்பா கேட்குறாரு. நல்லா ஊற்றுங்க எங்கள் அக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக சோப்பு தண்ணியை கரைச்சி ஊற்றிட்டாங்க. ஊற்றிட்டோடனே அப்படியே வேதா வெயிட் பண்ணுறாங்க. பண்ணுமா பண்ணு, சரியா, அப்படியே வெயிட் பண்ணிட்டு அவங்க கரெக்டாக வருவாங்க, விழும்போது அப்படியே தாங்கி பிடிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி வாங்க சம்மந்தி, நம்மளாம் போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக ரங்கநாயகி வராங்க. வரும்போது அப்படியே பிடிக்கிறாங்க வேதா. ஏய், என்ன எதுக்காக பிடிக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, அங்கே சோப்பு தண்ணி இருக்குது, அதனால் நீங்கள் விழுந்துட போகிறீங்க, நான் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. கை எடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு சவுண்டு, அம்மா வலி தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குது. யார் அப்படின்னு பார்த்தா கஜா கீழே வழுக்கி விழுந்து டமால்னு கத்துறாங்க. வலி தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ யாராவது வந்து என்னை தூக்குங்க, என்னால் எழுந்துக்கவே முடியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. போங்க, போயிட்டு யாராவது தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி சொல்கிறாங்க. நான் போகிறேன், இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா வராங்க. ஆனால் தூக்கவே முடியல. என்னம்மா உன்னால் தூக்க முடியலையா, இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி வராங்க. ரங்கநாயகி ஒரு பக்கம் பிடிச்சிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வேதா பிடிச்சிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே பிடிச்சி கைத்தாங்களாக தூக்குறாங்க. தூக்கி அப்படியே கூட்டிகிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. ஆமாம், அங்கே யார் சோப்பு தண்ணி ஊத்தந்து அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி சொல்கிறாங்க. அதுவா, அது மழை பெஞ்சது இல்லை, மாடியில் மொட்டை மாடியிலேருந்து அப்படியே வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்க, ஏதோ ஒன்று உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி அவங்க தம்பியை பயங்கரமாக திட்டுறாங்க. சரி வா வா வந்து படுக்க வை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கஜாவை படுக்க வைக்கிறாங்க. ஆமாம், இந்த வேலையை யார் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு கஜா கேட்குறாங்க. அப்போ விக்ரம் அப்படி எல்லாருமே பார்க்குறாங்க. விக்ரமோட அக்கா எல்லாருமே, நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேதா, என்னது நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், நாங்கள் தான் பிளான் போட்டு பண்ணோம், அம்மா அப்பா எல்லாருமே தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் பண்ணிங்களே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கொஞ்சம் நான் விழாமல் இருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க கஜா. ஆமாம், யார் இதை பண்ணது, அவங்கள கொஞ்சம் என் முன்னாடி வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வராங்க. வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க காவேரி. சிரிப்பு தாங்கவே முடியல. ஏய், எதுக்குடி இப்படி சிரிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீ விழும்போது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, அதனால தான் என்னால் சிரிப்பு அடக்கவே முடியல அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு உனக்கு சிரிப்பு வேற கேட்குதா, உன்னை என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு எழுந்துக்கிறாங்க. ஆனால் எழுந்துக்கவே முடியல. ஐயோயோ வலி தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சரி சரி, நீ வலி சரியானே பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க காவேரி. வேதா பார்க்குறாங்க. விக்ரம் பார்க்குறாரு. ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணுலேயே பார்க்குறாரு. அவங்க அக்காவும் பார்க்குறாங்க. பயங்கரமாக வீட்டில் இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்போ போய் சொல்கிறாரு ரங்கநாயகிட்ட, இங்கே பார்த்தீங்களா, வேதா தான் உங்கள் உயிரை காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்ப முக்கியம், அங்கே ஒருத்தி அடிபட்டு கிடக்கிறா, என் உயிரை காப்பாற்றன்னு தான் சொல்லிட்டு இருப்பியா, எப்போ பார்த்தாலும் ஏன் இதையே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் வழிக்கு விழுந்திருப்பீங்கல்ல, வேதா தான் உங்கள் உயிரை காப்பாற்றுறாங்க, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இனிமே வேதான்னு என்கிட்ட பேசினா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அப்பா